அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரிடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளைக்குரிய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராகவே இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே நியர் டு அவர் நம்பர் பக்கத்துலேயே ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே நமக்கு டைமிங் கேண்டில் கொடுத்துருந்தாங்க. ஈவன் நேத்தியுடைய வீடியோலேயே நம்ம டைமிங் கேண்டிலோடைய டீட்டெயில்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதன்படி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் நமக்கு டைமிங் கேண்டில் வந்திருந்தாங்க. ஈவன் இந்த 5 மினிட்ஸ்க்கு அப்புறமாக ஒரு 5 மினிட்ஸ் கூட இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட் ஆஃபில். மறுபடியும் எக்ஸாக்டாக அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக செகண்ட் டைமிங் கேண்டில் தான் லோ. இதுக்கப்புறமாகவும் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட லோ வைக்க முடியாமல் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. எவ்ரி லைன்ஸ் நமக்கு எக்ஸாக்டான ஒரு சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆயிருந்தாங்க. தேர்ட் அண்ட் ஃபோர்த் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 140 அரௌண்ட் ஒரு அந்த டைமிங் கேண்டில் லோ தான் கட் ஆயிருந்தாங்க. மறுபடியும் நமக்கு சப்போர்ட் எடுத்த இடம் 22,471 அப்படிங்கிற லெவல்ஸில் இருந்தே சப்போர்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமாக நமக்கு ஒரு சின்னதான ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம டூல் பேஸ்டாக 5 மினிட்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக நமக்கு இந்த இடங்களில் புல் பேக் கொடுத்துருந்தாங்க நம்ம லாங் போகிறதுக்கு. அதையும் நம்ம பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய 5 மினிட் சார்ட்டு. இது டூல் பேஸ்டாக எப்போ நம்ம பேஸ்ட் ஆன் சிக்னல் படி இந்த ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸில் ஒரு கேண்டில் டச் ஆகிட்டு அதனுடைய ஹை கட் ஆகிறாங்களோ அதுதான் புல் பேக் ஃபார் பேஸ்ட் ஆன் த சிக்னல்ஸ். லாங்கில் இருக்கும் அப்படின்னா இது லாங்குக்கான புல் பேக், இல்லை ஷார்ட்டில் இருக்கும் அப்படின்னாலும் அது ஷார்ட்டுக்கான புல் பேக். எக்ஸாக்டாக நமக்கு கொடுத்த புல் பேக் என்ட்ரி இந்த இரண்டு இடங்களும் ரொம்பவே சூப்பரான ஒரு புல் பேக்காக கொடுத்துருந்தாங்க. ஈவன் இந்த டைம்லேயே நம்மளுடைய டெலிகிராம் சேனலையும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். நிஃப்டி ஒரு புல் பேக் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும். அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய வியூ பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய 5 மினிட் சார்ட்டு. நம்ம நேத்தியுடைய வீடியோலேயே நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்குறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு 700 to 750 பாயிண்ட்ஸ் சிங்கிள் டேயில் வித்தின் 2 டேஸில் கொடுக்குறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதன்படி இன்றைக்கி பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஃபஸ்ட் ஹாஃப்லேயே நமக்கு மோர் தேன் ஒரு 800 வரைக்குமே நமக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஈவன் தோ அதுக்கப்புறமாகவும் ஒரு டவுன்ஃபால் அண்ட் அதுக்கப்புறமாகவும் ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த 750 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஆஃப்லே மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுதே நமக்கு இந்த 750 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. பேஸ்ட் ஆன் இந்த லைன்ஸ் அகெயின் நம்ம சொல்கிற மாதிரி இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறதே பார்த்திங்க அப்படின்னா நியர் டு அவர் நம்பர் பக்கத்துலேயே க்ளோஸ் ஆகிருக்காங்க. இன்றைக்கி ஓப்பன் ப்ரைஸ் இதுதான். நம்மளுடைய ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ பார்த்திங்க அப்படின்னா T = N அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட்டப்பில் வராங்க. டைம் = நம்பர்ஸ். அகெயின் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா டைமும் நம்பரும் சேர்ந்து ஒரு இடத்தில் வரும் பொழுது அதனுடைய இம்பேக்ட் மார்க்கெட்டில் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் அப்படின்னு சொல்லுவோம். அதன்படி இந்த லோ கட் ஆகிட்டு இந்த இடங்கள் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்திருப்பாங்க பேஸ்ட் ஆன் நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணும் பொழுது. பட் மறுபடியும் இந்த ஹை கட் ஆகும் பொழுது நம்ம லாங் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருந்துடலாம் பேஸ்ட் ஆன் டைமிங் கேண்டில் படி. அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டிலும் நமக்கு T = N அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட்டப்பில் இருந்தாங்க. பட் சின்னதான ஒரு அப் ட்ரெண்ட் அதுக்கப்புறமாக கம்ப்ளீட்டாக ஒரு ஃபால் கொடுத்துட்டு அகெயின் எக்ஸாக்டாக ஒரு ஸ்ட்ரகிளான பிளேஸ், சப்போர்ட் எடுத்த பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த 50,333 அப்படிங்கிற லெவல்ஸில் இருந்தே சப்போர்ட் எடுத்திருந்தாங்க. எவ்ரி டைம் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், இந்த நம்பர்ஸ் ப்ரேயராகவே நம்ம போஸ்ட் பண்ண ரீசன் நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் மார்க் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லாங்கில் இல்லை ஷார்ட்டில் இருக்கும் பொழுது இந்த நம்பர்ஸை டச் பண்ணும் பொழுது நீங்கள் ரியாக்ட் பண்ணாலே உங்களுடைய ப்ராஃபிட்டையும் சரி உங்களுடைய கேபிட்டலையும் உங்களால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். எவ்ரி நம்பர்ஸ் மோஸ்ட்லி நமக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆவாங்க. அண்ட் நம்ம டூல் பேஸ்டாக 5 மினிட்ஸ் படி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின்
செல் போட்டு லோ கட் ஆகலை அப்படின்னா எக்ஸாக்டாக நம்ம பை போக வேண்டிய இடம். ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு ரொம்ப கம்மி. எப்போ வந்து ஒரு ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸில் வந்து ஒரு கேண்டில் டச் ஆகிட்டு ஹை கட் ஆகுறாங்களோ அது ஒரு புல் பேக். இல்லை அந்த ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸில் ஒரு கேண்டில் டச் ஆகிட்டு லோ கட் ஆகுறாங்களோ அது ஒரு புல் பேக் ஃபார் ஷார்ட் பேஸ்ட் ஆன் தி சிக்னல்ஸ். அதன்படி செல் போட்டு லோ கட் ஆகலை, இல்லை பை போட்டு நமக்கு ஹை கட் ஆகலை அப்படின்னா நம்ம இம்மீடியட்டாக வந்து ஆப்போசிட் ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும் கம்மியான ஸ்டாப் லாஸில். அதன்படி நமக்கு செல் போட்டு லோ கட் ஆகாமல் நமக்கு ஒரு புல் பேக் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு மொமெண்டம் பேஸ்ட் ஆன் 5 மினிட்ஸ் படியும் கொடுத்தாங்க. ஈவன் இந்த இடங்கள் நம்ம லாங் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் மோர் தென் 650 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நம்மளால் கேப்சர் பண்ணியிருந்துடலாம். அகெயின் வந்து இந்த பை போடும் பொழுது கூட நம்ம எக்ஸிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருந்துடலாம் பேஸ்ட் ஆன் டூல் படி. ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி வந்து டெல்கியவர் லிமிடெட் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 7% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்ரிடே சொல்கிற விஷயம் ஒன்று தான். இது மாதிரி இன்ட்ராடேக்கு நம்ம போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து மோர் தென் 3%, மோர் தென் 7% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். நம்ம மந்த்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே வந்து இது மாதிரியான ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கும் பொழுது இன்ட்ராடேலேயே நமக்கு அந்த மாதிரி ஒரு 7% ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ப்ரேயராக போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ்லேருந்து கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி உங்களுடைய ஓன் அனலைசிஸையும் இந்த இன்ட்ராடே ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது இன்ட்ராடேலையும் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவில் இருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும் எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆன பிளேஸ். அதாவது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே மந்த்லி ரேஞ்ச் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். டவுன் சைடு வந்து எந்த லெவல் வரைக்கும் போகலாம் அப்படின்னும் அப் சைடு வந்து எந்த லெவல் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் வந்து கொடுத்துருந்தோம். அதன்படி எக்ஸாக்ட்னா ரொம்பவே எக்ஸாக்டாக நமக்கு வந்து 7th ஏப்ரல் வந்து மார்க்கெட் வந்து ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் கூட ஆஸ் ஆஃப் நவ் அதுக்கு கீழே க்ளோஸ் வைக்க முடியாமல் 2 டைம்ஸ் வந்து இந்த இடங்கள்ல வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இப்போவும் மார்க்கெட் வந்து அப் சைட்லேயே வந்து மொமெண்டம் வந்து கொடுத்துருந்தாங்க. எக்ஸாக்ட் அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த 21,792 அப்படிங்கிற நம்பர்ஸில் இருந்தே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிருந்தாங்க. இது மந்த்லி ரேஞ்ச் நம்ம ப்ரேயராக போஸ்ட் பண்ண டீட்டெயில்ஸ். நம்ம ஏப்ரல் மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரேஞ்ச் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் எந்த ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோலையும் போஸ்ட் பண்ணியிருந்தோம். மார்னிங் ஒரு 9 o'clock நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். என்ன செக்டார்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னும் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் வந்து நமக்கு நியர் டு அவர் நம்பர் பக்கத்துலேயே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னும் மார்னிங் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே நமக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 750 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. நம்ம நேற்று போஸ்ட் பண்ண டீட்டெயில்ஸ். அது மட்டும் இல்லாமல் நிஃப்டியினுடைய டைமிங் கேண்டில் வந்து எக்ஸாக்டாக ஒரு ஹை அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளுடைய அந்த டே கேண்டில் இருந்து நிஃப்டி வந்து எவ்ரிடே சொல்கிற விஷயம் ஒன்று தான். இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் மார்க் பண்ணுங்கள். இந்த லெவல்ஸ் எல்லாமே மல்டிபிள் டைம் சைக்கிள் வந்த நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ் கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் ஆகும், ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகம். எக்ஸாக்ட் அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக இந்த இடங்கள்லேருந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆயிருந்தாங்க. மார்னிங்கில் நம்ம 22,400 புட் ஆப்ஷன் வந்து அரௌண்ட் ஒரு 122 எடுத்த ஒரு புட் ஆப்ஷன் வந்து மோர் தென் 244, மோர் தென் டபுள் வரைக்குமே நமக்கு மார்னிங் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே அரௌண்ட் ஒரு 10:41 பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரேட் வந்து ஓவர். நல்ல ஒரு ப்ராஃபிட் நம்ம அதுலேயும் ஏர்ன் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டாக அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நமக்கு அகெயின் வந்து ஒரு புல் பேக் கொடுத்த இடம் பேஸ்ட் ஆன் 30 seconds டைம் ஃப்ரேம். 1 minute கூட இல்லை, 30 seconds டைம் ஃப்ரேமில் அந்த ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸில் டச் ஆகும் பொழுது அதனுடைய ஹை கட் ஆகும் பொழுது என்ட்ரி 144 ஷார்ட் நம்பர்ஸில் என்ட்ரி ஆனது. ஆல்மோஸ்ட் வந்து 244 or 45 வரைக்குமே நமக்கு கொடுத்துருந்தாங்க. மோர் தென் 100 பாயிண்ட்ஸ் வந்து இந்த 22,400 புட் ஆப்ஷன் நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். அண்ட் நிஃப்டி வந்து 5 minutes படி கொடுக்குற புல் பேக் வந்து அரௌண்ட் ஒரு 10:05 நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த இடங்கள்லேருந்து புல் பேக் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் இன்னும் நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் டைமிங் கேண்டில் வந்து இந்த டைமில் வராங்க அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமாக அந்த டைமிங் கேண்டில் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த லோ வந்து ரெஸ்பான்ஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ப்ரியராகவே அந்த மொமெண்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரியான ஒரு மொமெண்டம் வந்து நம்ம டைமிங் கேண்டில் படியும் இல்லை லெவல்ஸ் படியும் வராங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ப்ரியராகவே இன்டிமேட் பண்ணியிருந்தோம். 5 minutes படி மிட் கேப் நிஃப்டி வந்து நமக்கு வர டைமிங் கேண்டிலும் சரி, பேங்க் நிஃப்டி வர டைமிங் கேண்டில் நம்ம ப்ரியராக போஸ்ட் பண்ணியிருந்தோம்.
அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இது வரைக்குமே நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயிலை ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்றுடைய லோ வந்து நமக்கு ஃபர்தராக இனி கட் ஆகும் பொழுது இன்னுமே நமக்கு டவுன்ஃபால் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அந்த கேப் ஃபில்லிங், அதாவது இந்த இடங்கள், இந்த கேப் ஃபில்லிங் வந்து நமக்கு நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்ஸ் இந்த கேப் ஃபில்லிங் கொடுத்ததுக்கு அப்புறமா கூட இந்த இடங்கள்லேருந்து நமக்கு டவுன்ஃபால் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதன்படி மார்க்கெட் வந்து இன்றைக்கி நேற்று கொடுத்ததுலேருந்து ஒரு ரெக்கவரி ஆகி ஒரு 300 to 400 வரைக்குமே பாயிண்ட்ஸ் வந்து போயிட்டு மறுபடியும் நமக்கு வந்து இது மாதிரி ஒரு கேண்டில் வந்து க்ளோஸாக இருக்காங்க. இன் பிட்வீன் அவர் நம்பர்ஸ்லேயே வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பர்ஸ் வந்து நமக்கு கம்மிங் டேஸில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், ஆக்ட் ஆகும். இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் நோட் பண்ணுங்கள். அண்ட் இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாளையுடைய மொமெண்ட்டை படி பேஸ்ட் ஆன் நம்மளுடைய வியூ படி 50% ஆஃப் மொமெண்டம் தான் வந்து வந்திருக்காங்க. ஈவன் தோ நாளைக்கு ஆர்பிஐனுடைய ரெப்போ ரேட் வந்து நியூஸ் பேஸ்டான ஒரு மார்க்கெட் நாளைக்கு எக்ஸ்பெஷலி வந்து நிஃப்டியினுடைய வீக்லி எக்ஸ்பெரியும் இருக்காங்க. நிஃப்டியினுடைய வீக்லி எக்ஸ்பெரியும் நமக்கு ஆர்பிஐ நியூஸும் சேர்ந்து வரும் பொழுது கண்டிப்பாக வால்டாலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நியூ ட்ரேடர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. உங்களுடைய ப்ராஃபிட்டுக்கும் சரி, உங்களுடைய கேபிட்டலுக்கும் சரி. எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுடைய குவான்டிட்டியை வந்து கம்மி பண்ணுறதன் மூலமாகவும் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டோடய நீங்கள் ஒரு ட்ரேட் இனிஷியேட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஒரு சேஃபான ஒரு ட்ரேடை வந்து நாளைக்கு நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். நாளைக்கு நியூஸ் பேஸ்ட் ப்ளஸ் நமக்கு வீக்லி எக்ஸ்பெரி இருக்குது. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு நேரம். இது வரைக்கும் நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலும் நாளையோட ட்ரேடை வந்து ட்ரேடர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி வந்து நல்ல லாஸில் இருக்கும் இந்த மந்தில் அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த டே வந்து அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் ஃபர்தராக நமக்கு வந்து ஒரு 100% மொமெண்டம் டேயில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்து ஏர்ன் பண்ண முடியும். நாளைக்கு வந்து எக்ஸ்பெரியில் இருக்கும் பொழுதே நமக்கு வால்டாலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த நியூஸ் பேஸ்டும் வரும் பொழுது கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் ஆஃப்லேயே நமக்கு வால்டாலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகம். அண்ட் நாளையுடைய மொமெண்ட்டை படி அகைன் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான். இந்த நம்பர்ஸில் இருந்து ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் ஹை கட் ஆகிறாங்க அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் லாங் போகலாம். இந்த நம்பர்ஸ் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அகைன் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கும் பொழுது இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய வியூ என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேத்தியுடைய லோ நிஃப்டியில் சொன்ன மாதிரி நீ ஃபர்தராக வந்து டவுன் போகிறது அப்படிங்கிறது இந்த இடங்களுக்கு மேலே போனால் இன்னுமே மார்க்கெட் வந்து ரொம்பவே வீக்காக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் சொல்லலாம். இதுக்கப்புறமாக இந்த கேப் ஃபில்லிங் வந்து நமக்கு கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆனாங்க அப்படின்னா இது ஒரு புல் பேக்காக இருக்கும். நம்ம ஷார்ட் போகிறதுக்கு இந்த லைன் வந்து நீங்கள் நோட் பண்ணுங்கள். இது ஒரு ஷார்ட் போகிறதுக்கான ஒரு பிளேஸாக இருக்கும். மார்க்கெட் வந்து நியூஸ் பேஸ்டாகவே வந்து கண்டினியூஸாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரியான ஒரு டேயில் எக்ஸ்பெஷலி நாளைக்கு நமக்கு நிஃப்டியினுடைய வீக்லி எக்ஸ்பெரியும் நமக்கு ஆர்பிஐ நியூஸும் சேர்ந்து வரும் பொழுது சேஃபான ஒரு ட்ரேடை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டோடையே என்ட்ரானிங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் சரி. உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆனாலும் கம்மியான ஒரு ஸ்டாப் லாஸில் நீங்கள் வெளியே வர முடியும். நியூ ட்ரேடர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இடங்கள் வந்து நமக்கு மல்டிபிள் டைம் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் தெரியும், மல்டிபிள் டைம் வந்து நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆன இடம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக. மறுபடியும் இன்றைக்கி இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் மார்க்கெட் வந்து அதுக்கப்புறமாக இதுக்குள்ளாகவே க்ளோஸ் ஆகிருக்காங்க. இன் பிட்வீன் இந்த ரெண்டு நம்பர்ஸும் நல்ல ஒரு சப்போர்ட் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் ஆகும், ஆக்ட் ஆகும். நம்ம நிஃப்டியில் சொன்ன மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகிறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக ஷார்ட் போகலாம். இந்த நம்பர்ஸ் வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிறாங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் எல்லாமே கம்மிங் டேஸில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் வந்து இந்த இடங்களில் இந்த நம்பர்ஸ் அகெயின் வந்து நம்ம சொன்ன விஷயம் எப்படி ஒன்று தான். இதுக்கு முன்னாடியே நம்ம போஸ்ட் பண்ண டீட்டெயில், இந்த இடங்களில் மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு எத்தனை நாள் வந்து இது மாதிரியான ஒரு
லெவல்ஸ்லேயே மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கான்னு பாருங்கள். அகெயின் வந்து மார்க்கெட் இந்த இடத்தில் போகும் பொழுது கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிட்டே நமக்கு மேலே போகலாம். இல்லை மறுபடியும் இந்த லெவலான இந்த கேப் ஃபில்லிங் கொடுத்துட்டு இந்த இடங்களில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டும் மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் வந்து இந்த லெவல்ஸ்க்கு மேலே போகும் பொழுது மட்டுமே ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா, அதாவது ஒரு டபுள் டாப் மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்கும் பொழுது இதுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆனால் மட்டுமே நமக்கு ஃபர்தராக நல்ல ஒரு லாங் வந்து நம்ம பார்க்கலாமே தவிர்த்து எனி ரைஸ் வந்து நமக்கு ஷார்ட்டுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதுவுமே லெவல் வந்து இந்த லெவல் உடைக்கிற வரைக்குமே நம்ம பொறுமையாக இருந்து இந்த லெவல் உடைச்சிட்டாங்க அப்படின்னா ஃபர்தராக நமக்கு இந்த லெவல்ஸ் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மிங் டேஸில் இருக்குது. பொசிஷ்னலாக இன்ட்ராடே பிளேஸ் நம்ம சொன்ன மாதிரி 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகும் பொழுது லாங்கும், இதில் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிறாங்க அப்படின்னாலும் நீங்கள் ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளையுடைய மொமெண்டம் எக்ஸ்பெஷலி 50% மொமெண்டம் தான். பட் வால்டாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற டேட் வந்து நாளைக்கு. எதனால் அப்படின்னா வீக்லி எக்ஸ்பெரி இருக்குது, அகெயின் அண்ட் அகெயின் சொல்லிட்டு இருக்கோம். நியூஸ் ஆர்பிஐ நியூஸும் இருக்காங்க, நமக்கு வீக்லி எக்ஸ்பெரியும் இருக்குது. ரெண்டுமே சேரும் பொழுது நமக்கு கண்டிப்பாக ஒரு மொமெண்டம் கொடுக்கலாம். மொமெண்டம் கொடுக்கும் பொழுது அந்த நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடங்களில் மட்டுமே நம்ம ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நியூஸ் பேஸ்டாக இருக்கும் பொழுது ஒரு பெரிய கேண்டில் வந்து நமக்கு ஒரே கேண்டில் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகம். ஸோ ஸ்டாப் லாஸோடைய நாளைக்கு ட்ரேடில் நீங்கள் என்ட்ரு ஆகிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சேஃபான ஒரு ட்ரேடை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்போ நாளையுடைய ட்ரேடுக்கு தேவையான லெவல்ஸ் என்ன டைமிங் கேண்டில் ஸ்டாக்ஸில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய 9th ஏப்ரல் அப்சை லெவல்ஸ் அண்ட் டவுன்சை லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டினுடைய 9th ஏப்ரல் அப்சை லெவல்ஸ் அண்ட் டவுன்சை லெவல்ஸ். இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 9th ஏப்ரல். இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். எவ்ரிடே வந்து ஸ்டாக்ஸ் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. அதன்படி ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹைண்டோ நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணலாம். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸ்லையும் நீங்கள் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட்டை உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். செக்டார்ஸ் எக்ஸ்பெஷலி டுமாரோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய செக்டார் பிஎஸ்சி, ப்ரைவேட் பேங்க்ஸ், ரியல் செக்டார் எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. அகெயின் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க, இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. 1 டே பிஃபோராகவே நாளையுடைய ட்ரேடுக்கு தேவையான லெவல்ஸும் நேற்று நம்ம போஸ்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். அதை யூஸ் பண்ணி கூட நெக்ஸ்ட் டே ட்ரேடில் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது இனிமேல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 5 மினிட்ஸ் படி நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னா, இதுதான் டைமிங் கேண்டில் அப்படின்னா இதனுடைய ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு எந்த பக்கம் பிரேக் ஆகுறவங்களோ அந்த பக்கம் உங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற ஹையில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஒரு டைமிங் கேண்டில் மோர் தேன் 80 பாயிண்ட்ஸ் வராங்க அப்படின்னாலும் அந்த டைமிங் கேண்டில் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். நிஃப்டியில் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமிங் கேண்டில் மோர் தென் 150 பாயிண்ட்ஸ் வராங்க அப்படின்னாலும் அதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். மற்றும் T = N அப்படின்னு சொல்லிட்டு டைமும் நம்பரும் சேர்ந்து ஒரு இடத்தில் வரும் பொழுது அதுவும் ஒரு சின்னதான கேண்டிலாக இருந்தாங்க அப்படின்னா அது ஒரு மஸ்ட் ட்ரேடபிள் ஏரியா. எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் மொமெண்டம் வந்து நமக்கு பெரியதாக இருக்கும். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு செட்டப், ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் கேப்சர் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். உதாரணமாக டைம் ஈக்குவல் டு நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த டைம் ஈக்குவல் டு நம்பர்ஸ் வர டைமில் மட்டும்தான் நம்ம ட்ரேட் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூவில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டேயில் வந்து நமக்கு மேபி நமக்கு சான்சஸ் வந்து வரலாம். இன்ட்ராடேயில் அப்படி சான்சஸ் வராத டேயில் நம்ம அவாய்ட் பண்ணாலே நம்மளுடைய கேபிட்டலையும் ப்ராஃபிட்டையும் நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி செட்டப் வந்தால் மட்டுமே நான் ட்ரேட் எடுப்பேன் இன்ட்ராடேயில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். மற்றும் டைம் ரிலேட்டடாக இந்த டைமிங் கேண்டில் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறீங்க, அதனுடைய ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்னன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோவை லைக் பண்ணதன் மூலமாகவும் ஷேர் பண்ணதன் மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான்.
நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.